சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளில் சாதி பெயர்களை நீக்க உத்தரவிட்டுள்ளது. இது சாதி சங்கங்கள் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். 4 வாரங்களில் இந்த பெயர்கள் நீக்கப்பட வேண்டும், இல்லையெனில் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என நீதிமன்றம் கூறியுள்ளது. இதனால் சாதி அடிப்படையில் செயல்படும் சங்கங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சிக்கலுக்கு உள்ளாகும். சாதி பெயர்கள் நீக்கப்படுவது சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதனை நடைமுறைப்படுத்துவது எவ்வளவு சிக்கலானது என்பதை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தனியார் கல்வி நிறுவனங்களில் சாதி பெயர்களை நீக்குவது எப்படி சாத்தியமாகும்? இதற்கான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் இன்னும் தெளிவாக இல்லை. சாதி சங்கங்கள் இப்போது இந்த உத்திக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளை எடுக்கின்றன? இது சமூகத்தில் புதிய விவாதங்களை உருவாக்கும் வாய்ப்பு அளிக்கிறது. 75 ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் சாதி பாகுபாடுகள் இன்னும் நிலவுகின்றன. இதனால் இந்த தீர்ப்பு சமூக நீதிக்கான ஒரு முக்கிய முன்னேற்றமாக இருக்கலாம்.